ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தமிழர்கள், அதாவது இலங்கை வாழ் மக்கள், புலம்பெயர் தமிழர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், ஈரோப் நாட்டில் புலம்பெயர்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் அகதி தஞ்ச கோரிக்கை கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யலான்னு சொன்னால், தங்களோட தாய் நாட்டுக்கு போக முடியாதுன்றது ஒரு எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு ஈழத்தமிழர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், தனது திருமணம் முடிந்து தனது உறவினரை பார்ப்பதற்காக இந்தியா செல்வார்கள். அதுதான் நார்மலான விஷயம். இங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இலங்கை போயிடலான்னு சொன்னால் இலங்கைக்கு பக்கத்து நாட்டில் இருக்க இந்தியாவுக்கு போய் அவர்களுடைய குடும்பத்தை பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம். அப்படித்தான் ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இங்கே இருக்கிற அந்த ஈழத்தமிழர் இருக்க இந்தியாவில் போய் திருமணம் செய்துவிட்டு மீண்டும் ஒரு தடவை அவர் மனைவியை பார்க்க போகும்போது, அந்த ஈழத்தமிழ் மனைவி என்ன செய்திருக்கான்னு சொன்னால், அவள் அணிந்திருந்த தாலி கொடி 24 கேரட் அதிக எடை கொண்ட தாலி கொடின்னு சொல்லி அந்த சென்னை விமான நிலையத்தின் சுங்கவரி திணைக்களத்தார் என்ன செய்திருக்கான்னு சொன்னால், அவன் தாலி கொடியை கலட்டி பறிமுதல் செய்திருக்கா. இதை யார் பறிமுதல் செய்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வேலை செய்த ஒரு பெண்மணி தான். உண்மையாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா சரி இல்லை இலங்கை சரி, எல்லா தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் இருக்கலும் ஒரே பட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தமிழ் பெண்களின் ஒரு கலாச்சாரம் தாலி என்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம். தாலியை அதிகமான ஆட்கள் கலட்ட மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவம் எல்லாரிடையும் பரபரப்பாகவும் ஒரு இதாகவும் பேசப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால், அந்த தாலி கொடியை பறிமுதல் செய்திருக்காங்க. நகை கடத்தி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு இதில் அதை பறிமுதல் செய்திருக்காங்க. அப்போ தனுஷியான்ற ஒரு பெண்ணும் அவருக்கு பேர் கேட்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. இந்த வழக்கு எடுக்கப்படுது. நீதிபதி சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு சொன்னால், சாதாரணமாக இப்போ தமிழ் கலாச்சாரம் தமிழ் சேர்ந்த பெண்கள் அதிகமான எடை கொண்ட தாலியை அணியிறது இப்போ எல்லாரிடையும் இருக்கிற ஒரு வழக்கமாக இருக்கிற 24 கரெக்டை கொண்ட அதிக எடை கொண்ட 5 பவுனோ 6 பவுனோ 10 பவுனோ அப்படியான நகை அணியிறது ஒரு சாதாரண அவங்கள்ட மரபு ரீதியான ஒரு கல்ச்சராக இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தாலியை பறிமுதல் செய்தது தவறான செயற்பாடுன்னு சொல்லியும், அந்த தாலியை திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது மாதிரி அந்த தாலியை பறிமுதல் செய்த அந்த பெண்மணி சுங்கவரி திணைக்கள அதிகாரியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா வெப்சைட்லேயும். அதே மாதிரி இன்னொரு பெண் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த பெண் ஒரு ஆள் அபுதாபிக்கு அவங்களோட ரிலேட்டிவ்ன்ற ஒரு ஆள் திருமண நிகழ்வுக்கு போயிட்டு வரும்போது அவன் அணிந்திருந்த காப்பு வளையல் அதிக இடை கொள்ளப்பட்டிருந்ததாகவும், அது அபுதாபியிலிருந்து தங்கம் கடத்தப்பட்ட ஒரு செயற்பாடுன்னு சொல்லியும் அவாண்ட நகையை என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் பறிமுதல் செய்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அவாவும் என்ன செய்யிருக்கா, சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து இப்போ ஒரு தங்கத்தை நீங்கள் கொண்டு போக போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு கொண்டு போக போகிறீங்கன்னு சொன்னால், அந்த சுங்கவரி திணைக்கள சட்டத்திட்டத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதே மாதிரி நார்மலாக நீங்கள் வேண்டின தங்கம் நீங்கள் ஆபரணமாக அணிந்து கொண்டு போகும் பட்சத்தில் பறிமுதல் செய்யப்பட முடியாத ஒரு இதுண்டு. அதுக்கான உரிய பில்லு மற்ற அதுக்கான துண்டுகள் நீங்கள் வைத்திருந்தீங்கன்னு சொன்னால், ஆதாரங்கள் வைத்திருக்கும் பட்சத்தில் அது பறிமுதல் செய்யப்படக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்குது. அப்படி இருக்க அந்த பெண்மணி என்ன செய்யிருக்கான்னு சொன்னால், 2 காப்பையும் என்ன செய்யலாம் தன் கையில் தான் அணிந்து கொண்டு போயிருக்கா. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட சென்னையில் சென்னை விமான நிலையத்தில் இப்படி அதை பறிமுதல் செய்திருக்காங்க. அவாவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இது பப்ளிக், அதாவது எல்லார் மத்தியிலையும் நான் இது அணிந்து கொண்டு எல்லாரும் பார்வை இருக்கும் போதே அணிந்து கொண்டு வரப்பட்ட ஒரு நகை களவாக கொண்டு வரப்பட்டன்னு சொல்லி குற்றத்தின் பேரில் எப்படி நீங்கள் பறிமுதல் செய்யலாம்னு சொல்லி அதை வழக்கு தாக்கல் செய்து அதை நீதிமன்றத்தில் போய் அந்த நகையை திருப்பி பெற்றிருக்கார். இப்போ புலம்பெயர் வாழ் தமிழர்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்போ சென்னையில் சுங்கவரி திணைக்களத்தில் இப்படியான கெடுபிடிகள் அதிகம் இருக்குது. அதை ஒருக்கா ஆராய்ந்து விட்டு என்ன மாதிரியான அந்த சட்டத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம்னு சொல்லி ஓரளவு பிளான் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு போங்க என்று சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான தான் இந்த வீடியோ தந்திருக்கேன். நன்றி.